பிரபல மலையாள நடிகரான ஷோபின் ஷேர் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிலும் கவனம் பெற்றிருக்கிறார். யார் இவர்? விரிவாக பார்க்கலாம். தமிழக ரசிகர்களின் மனதையெல்லாம் கொள்ளையடித்து விட்டது மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம். இதனால் கமல்ஹாசனின் குணா படமும் அதில் காண்பிக்கப்படும் குகை மட்டுமின்றி ஒரு முக்கிய கதாபாத்திரத்தின் மீதும் கவனம் குவிந்திருக்கிறது. அவர்தான் குட்டன் கதாபாத்திரத்தில் நடித்த ஷோபின் ஷாஹிர். இவர் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவர். இவரை சட்டென நினைவில் கொண்டு வர வேண்டும் என்றால் சாய் பல்லவி நடித்த பிரேமம் படத்தை நினைவு கூற வேண்டும். முகத்தில் பாவனையே இல்லாத நடிப்பின் மூலம் பார்ப்பவர்களை எல்லாம் ரசிக்க வைத்திருப்பார் ஷோபின் ஷாஹிர். உயிருக்கு போராடும் நண்பனை காப்பாற்ற மன உறுதியோடு குழிக்குள் இறங்கும் முக்கிய கதாபாத்திரம் இவருடையது. அதை அத்தனை சிறப்பாக செய்திருக்கும் ஷோபினுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சிறு கதாபாத்திரங்களில் நடித்த இவர் மலையாள சினிமாவின் முக்கிய கலைஞராக உருவெடுத்த நிகழ்வு சுவாரஸ்யமானது. மோகன்லாலின் நடிப்பில் 1992ஆம் ஆண்டு வெளியான வியட்நாம் காலனி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதன் பிறகு சில படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தாலும் அவருக்கு உரிய அடையாளம் கிடைக்கவில்லை. பின்னர் உதவி இயக்குநராக சினிமா பயணத்தை தொடங்கியவருக்கு ராஜீவ் ரவியின் அன்னையும் ரசூலும் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதில் கொலின் எனும் கதாபாத்திரத்தை ஏற்றார் ஷோபின் ஷாஹிர். அது அவரின் வாழ்வில் திருப்பு முனையாக அமைந்தது. அதன் பிறகு வித்தியாசமான கதாபாத்திரங்கள் அவரை தேடி வந்தன. துல்கர் சல்மானின் கம்மட்டி பாடம் படத்தில் கோபக்கார கராத்தே மாஸ்டர், ஃபகத் ஃபாசிலின் கும்பலாங்கி நைட்ஸ் படத்தில் பாசக்கார அண்ணன் என வித்தியாசமான கதாபாத்திரங்களில் கவனம் பெற தொடங்கினார். இதில் 2018ஆம் ஆண்டு வெளியான சூதானி ஃப்ரம் நைஜீரியா, இருள் என முக்கிய படங்களில் முதன்மை கதாபாத்திரங்களை ஏற்றார் ஷோபின். நடிகராக மட்டுமின்றி இயக்குனர் அவதாரமும் எடுத்த இவர் பரவா என்ற திரைப்படத்தை இயக்கினார். குழந்தை நட்சத்திரம், நடிகர், இயக்குனர் என சினிமாவின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வந்தவர் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் மூலமாக தயாரிப்பாளராகவும் அறிமுகமாகியுள்ளார். அது அவருக்கு கேரளாவில் மட்டுமின்றி தமிழகத்திலும் தனி அடையாளத்தை கொடுத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் புனிதா பாலாஜி.